மகாபெரிய அதிகாரத்தை ஆண்டவர் யோசுவாவின் கையிலே கொடுக்கின்றார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சத்ருவை கீழடக்குவாய் என்று சொல்லி சகல கண்களுக்கு முன்பதாக யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்துகின்றார். உங்களையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். யோசுவா 11:6 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, நாளை இந்நேரத்திலே நான் அவர்களை எல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்பாக வெட்டுண்டவர்களாக ஒப்புக் கொடுப்பேன். நீ அவர்கள் குதிரைகளின் குதிங்கால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்கினியால் சுட்டரிக்க கடவாய் என்றார். அன்புக்குரியவர்களே, 2 மகாபெரிய அதிகாரத்தை யோசுவாவின் கையில கொடுக்கிறார். ஒன்று, கணக்கின்ற குதிரைகள், ஓடுகின்ற குதிரைகள், இவைகளை நீ மேற்கொள்ளத்தக்கதாக அவைகளுடைய வீரியத்தை குறைப்பதற்காக, பலவீனப்படுத்துவதற்காக அந்த குதிரைகளின் குதிங்கால் நரம்புகளை குறிவைத்து அதை அறுத்து ரத்தத்தை வடிய விடுவாய் என்று சொல்கிறார். இந்த காலை வேளையிலே ஒருவேளை உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு சவால் குதிரையை போல குதித்துக் கொண்டு கனைத்துக் கொண்டு உங்களை கூறு போட காத்திருக்கிறது, உங்களை மேற்கொள்ள காத்திருக்கிறது, உங்களை அதும் பண்ண காத்திருக்கிறது. கர்த்தர் இந்த காலை வேளையில் ஒரு அதிகாரத்தை கொடுக்கின்றார். கனைக்கின்ற துடிக்கின்ற குதிரைகளின் வீரியத்தை அடக்கும்படியான அதிகாரம் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. யோசுவா குதிங்கால் நரம்புகளை அறுத்து அதை பலவீனப்படுத்தினது போல சத்ருவின் கிரியைகளை அறுத்து சத்ருவை பலவீனப்படுத்த போகிறீர்கள். நீங்கள் பலப்பட போகிறீர்கள். நிச்சயமாய் சத்ருடைய கனைக்குதல்கள், சத்ருவின் கர்ஜனைகள், சத்ருடைய கூக்குரல்கள், கொக்கரிப்புகள் அடங்க போகிறது. நீங்கள் அதை அடக்க போகிறீர்கள். கலங்காது. 2வது கர்த்தர் சொல்கிறார், ரதங்களை அக்கினியால் நீ சுட்டரிப்பார். நீ முன்னே போக முடியாதபடி குறுக்க நிற்கிற ரதங்கள், உன்னை கீழே தள்ளி மேலே உன்மேல் ஓட துடிக்கிற ரதங்கள், உன்னை ரத்தம் சிந்த வைக்க துடிக்கிற ரதங்கள், உன் தலையில் காயத்தை உண்டாக்க துடிக்கிற ரதங்கள், உன் வீட்டின் மேல் மோதி வீட்டை உடைக்க நினைக்கிற ரதங்கள், நீ மேற்கொள்ளாது யோசுவாவை, நீ அதை மேற்கொண்டு அக்னியால் சுட்டரிப்பாய். ஆமென். கலங்காதிருங்க. ஆண்டவர் அண்டை வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனத்தை பிடித்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிற தேவ பிள்ளைகளே, இந்த நாள் காலை வேளையிலே அதிகாரத்தை தந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இப்பொழுதும் பயந்திருக்கிற ஒதுங்கி இருக்கிற பிள்ளைகள் மேல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இறங்குகிறதுனால குதிரைகள் வீரியம் அடங்குகிறது, ரதங்கள் சுட்டரிக்கப்படுகிறது. ஜெபம் கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு பதில் கொடுத்து பரிசுத்த சத்துவத்தால் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.